அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் பார்த்திங்கன்னா மருந்து. இந்த மருந்து என்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா தோழர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு நூல். ஏனென்றால் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு நூல்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் மருந்துனா என்னன்ற புரிதலே நமக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ மருந்துனா என்ன அப்படின்றத பற்றி நமக்கு ஒரு சுருக்கமாக பல நோய்களிலிருந்து எப்படி விடுபடுவது, அந்த நோய்களுக்கான உண்மையான மருந்து என்ன, அப்போ மருந்துனா என்ன தான் அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு ஒரு அவுட்லைனாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதில் நம்மளுடைய கருத்தையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து என்பது பார்த்திங்கன்னா ஒரு நோயை குணப்படுத்துவது மட்டும் மருந்து இல்லை. அந்த நோய் முற்றிலும் வராமல் தடுப்பது தான் மருந்து. அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னா, இப்போ ஒரு மாத்திரையோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னா அது போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வருதுன்னா அதுக்கு பேர் மருந்து கிடையாது. அந்த சமயத்தில் குணப்படுத்துவது மருந்து இல்லை. அப்போ முற்றிலுமாக ஒன்றுத்துலேருந்து விடுபடணும், அதுதான் மருந்தாக இருக்க முடியும். அப்போ நம்ம இந்த ஆங்கில மருத்துவம் என்பது குணப்படுத்தக்கூடிய வேலைகளை மட்டும்தான் செய்யுது. அது முற்றிலுமாக நீக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம அது ரியல் லைஃப்லேயும் பார்க்குறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த மருந்து என்பது என்ன, அப்போ எப்படி நம்ம அதிகப்படியான மருந்து எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையை எப்படி சீராக அமைச்சிக்க முடியும் அப்படின்றதுக்கு சில விளக்கங்களையும் கொடுக்குறாரு. அப்போ சரியான வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நோயும் உடலில் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழ்வது தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நோயினா என்ன, குறைபாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேள்வி வருது. நம்ம முதல்ல நோய் என்பது பல கிருமிகளால் உருவாக்கக்கூடியது தான் நோய். குறைபாடு என்பது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு சரியாக அமையவில்லை என்றால் அந்த குறைபாடு ஏற்படும். இப்படி ரெண்டு விதமாக இருக்குது. அப்போ நம்ம நோயை தீர்ப்பது எப்படி, குறைபாடை தீர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே இன்றியமையாததாக இருக்கக்கூடியது உணவு தான். நம்ம உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உணவு மட்டும்தான் முக்கியமான இல்லை, நீர், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். உணவும் நீரும் சரியாக நம்ம எடுத்துக்கணும். அதை எப்படி எடுத்துக்கணும், நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோட உணவையும் நீரையும் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய உடலில் நோய்கள் வராமலும் குறைபாடுகள் வராமலும் நம்மளால் தவிர்த்து ஆரோக்கியமாக செயல்பட முடியுன்றது தான் அதனுடைய கருவாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக எதனாலலாம் நோய் வருது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதிகப்படியான உணவு செரிமானம் ஆகாமல் அது மேலேயே சாப்பிட வரக்கூடியது. அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் நோய் வரும், குறைவாக சாப்பிட்றதுனாலையும் நோய் வரும். இப்படி பல காரணிகள். அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனாலையும் நோய் வரும், குறைவாக தண்ணி குடிக்கிறதுனாலையும் நோய்கள் வருது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதே போல் அதிகப்படியான உப்பு, அதிகப்படியான காரம், அதிகப்படியான சுவை மிக்க இனிப்பு, இவைகள்லாம் சாப்பிட்றதுனாலையும் நோய் வருது. இதுதான் உண்மை. ஸோ அதனால் நம்ம உடலில் குறைபாடு ஏற்படுது. அப்போ இதெல்லாம் தவிர்த்து சீராக நம்ம சாப்பிடும்போது, சீராக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு எந்த விதமான நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த உணவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக இது மட்டும் பத்தாது. நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா உணவோடு சேர்ந்து உடல் உழைப்பு. உடல் உழைப்பில் பல இருக்குது. உடல் உழைப்பு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி செய்யணும், மூச்சு பயிற்சி செய்யணும். அப்போ நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் சரியாக இருக்கும்போது தான் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்க முடியும். மனம் கெட்டு போனாலும் அது ஒரு வித நோயாக மாறி நம்மளை தாக்கும். அப்படின்னும் போது நம்மளுடைய மனமும் உடலும் உணவும் நீரும் இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எல்லாமே சரி விகிதத்தில் சரிசமமாக இருக்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிறைய உதாரணங்கள் சொல்கிறாரு, எந்தெந்த பிரச்சனைனால எந்தெந்த நோய்கள் வருது. உதாரணத்துக்கு அதிகமான காரம், உப்பு இதெல்லாம் சாப்பிட்டு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள்லாம் வருது. அதுதான் மூல காரணமாக இருக்குது. அப்படி இதை எல்லாத்தையும் சரிவிகிதத்தில் சீராக நம்ம உடலுக்கு ஏற்றா போல் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முற்றிலும் கழிவாக வெளியேறி சென்றவுடன் அடுத்து உணவை எடுத்துக்கணும். அதுதான் லாஜிக். அதை மட்டும் செஞ்சோம்னாலே நமக்கு நோயிலேருந்து முற்றிலுமாக விடுபட முடியும். உற்றது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதே இருக்குது. அது திருக்குறள்லேருந்து பாதி தான் சொன்னோம். நம்மளுடைய உணவு மருந்தேனம் வேண்டாமாம் இயற்கைக்கு
உற்றது அற்றது போற்றி உண்ணின் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து நம்ம சாப்பிட்டது முழுசாக உடல்லேருந்து கழிவாக நீங்கி வெளியே போனதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்டு நம்ம உடலுக்கான எனர்ஜியை வந்து நம்ம ஏற்றிக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து நோய் வராமல் நம்மளால் வந்து பாதுகாத்துக்க முடியும். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் லாஜிக். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ எதுக்காக உடற்பயிற்சி? நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம வந்து பெரும்பாலும் உடல் உழைப்பு வந்து குறைஞ்சிருது. ஆனால் வந்து சாப்பாடு வந்து நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ சாப்பாடு மட்டும் இல்லை, நிறைய நமக்கு தெரியாமலே இனிப்பு சாப்பிட்றோம், டெய்லி இனிப்பு சாப்பிட்றோம். இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா அது வந்து கொழுப்புகளாக மாறி நம்ம உடலை வந்து கெடுக்குது. அதெல்லாம் வந்து நம்ம கட்டுக்கோப்போட நம்ம வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து சில நோய்களுக்கு வந்து மருந்தே கிடையாது. அந்த நோய்க்கு வந்து என்ன தீர்வாக இருக்க முடியும்? அதாவது வந்து மருந்தற்ற நோய்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கம் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எய்ட்ஸ் என்பது ஒரு நோய். அந்த நோய்க்கு வந்து தீர்வு என்ன? நம்ம ஒழுக்கமாக நாம் இருந்தால் தான் வந்து அந்த நோய் வராமல் நம்மளால் வந்து காத்துக்க முடியும் இல்லையா? அதுபோல் பல நோய்கள் இருக்குது. அதுக்கு வந்து ஒழுக்கம் தான் வந்து தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் இவர் வந்து ஆங்கில மருத்துவத்தையும் வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தடுப்பூசி என்ற ஒன்று வந்தது வந்து ஒரு மருத்துவத்தில் வந்து ஒரு ஆகச்சிறந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வை வைக்கிறாரு. இதில் நம்ம முற்றிலும் வேறுபடுறோம், அது வேறு விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தடுப்பூசி வந்து வந்ததுனால நிறைய உயிர்கொல்லி நோய்கள்லாம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் வந்து நலமுடன் வாழறாங்க. உதாரணத்துக்கு வந்து தட்டம்மை, கக்குவான் இந்த நோய்கள்லாம் வந்து அதிகமாக இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து தடுப்பூசி கொடுக்கறதுனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மஞ்சள் காமாலை, டைஃபாய்டு இதுக்கெல்லாம் கூட குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து இதிலேருந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வையை வந்து அதில் முன்வைக்கிறார். அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னென்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை, ஆற்று சக்தியை அதை வந்து பாதுகாப்போடு வச்சுக்கணும். அதுதான் வந்து சிறந்த மருந்தாக இருக்க முடியும். நம்ம உடலுக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பு தன்மை எல்லாருக்கும் இருக்குது. எந்த நோய் வந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய எதிர்ப்பு சக்தி, அந்த தன்மை வந்து எல்லாரும் உடலுக்குள்ளேயும் இருக்குது. அதை வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். அதை வந்து சீரழிக்காமல் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா நம்ம சொன்ன மாரி சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்ளும் போது அது பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கண்டமேனிக்கு சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நோய் வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடிய சூழல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம முக்கியமாக காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி, ஆற்றல் சக்தியை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது சீரான உணவு, உடற்பயிற்சி, மனநலம், மூச்சு பயிற்சி இது எல்லாம் வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் மருந்துக்குள்ளே வராரு. என்னென்ன மருந்துலாம் நம்ம வந்து சாப்பிட்றோம், அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, அப்படி பக்க விளைவு என்ன, அதெல்லாம் நிறைய பேசப்படுது. அதில் வந்து குறிப்பாக வந்து எந்த ஒரு மருந்தும் உடனடியாக ஒரு வலியை வந்து உடனடியாக வந்து குணப்படுத்துதுன்னா அது வந்து சிறந்த மருந்தாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு காய்ச்சல் வருதுன்னா நான் வந்து ஒரு நாள் டேப்லெட் எடுத்து போட்ட உடனே அன்றைக்கே வேர்க்குது, அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வேர்த்து காய்ச்சலை வந்து குணப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் நடக்குது. அது வந்து சரியான மருந்தாக இருக்க முடியாதுன்றாரு. அப்போ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எந்த மருந்தாக இருந்தாலும் உடனடியாக அந்த வலியை வந்து போக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதுதான் வந்து சரியான மருந்தாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்த உள்ள சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு வலியே மருந்தாக இருக்குது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அடிப்படுதுன்னா அந்த இடத்துல வந்து லேசாக வீங்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் நாளில் வந்து சரியாயிடும், இந்த எலும்பு எந்த பாதிப்பும் இல்லாத போது. அதுபோல் ஒரு வீக்கம் வரும், வலி வரும். அந்த வலி தான் அதுக்கான மருந்து. இப்போ இதை வந்து இன்னும் எளிமையாக புரிஞ்சிங்கன்னா இப்படி புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு பிரசவம் இருக்கும்போது ஒரு குழந்தை கர்ப்பமாக இருந்து அவங்க பிரசவிக்கும் போது வலி விட்டு 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 வந்து அதிக வலியாகும். அதிக வலியாகி விட்டு வரும், திரும்ப வந்து அதுக்கப்புறம் குழந்தை வெளிவந்தோடனே அந்த வலி வந்து முற்றிலுமாக போயிடுது. இப்போ அங்கே வந்து வலி தான் வந்து அங்கே மருந்தாகவே செயல்படுது. இதுதான் வந்து எளிமையான விளக்கம். அப்போ பிரசவத்துக்கு வந்து வலி தான் மருந்தாக இருக்குது இல்லையா? அதுபோல தான் எல்லாருக்கும். இப்போ ஆனால் நம்ம வந்து பிரசவம் வந்து நார்மலாக பார்க்குறோம்னா இல்லை, பெரும்பாலும் வந்து ஆப்ரேஷன் தான் செய்யக்கூடிய சூழலில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அது வந்து அதெல்லாம் கடந்து நம்ம வர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொல்ல போல ஜுரம், காய்ச்சல் அது வந்து ஒரு விதமான நோய், உடலில் ஒரு கிருமியால் ஏற்படக்கூடிய விளைவு. இது வருது, இதை குணப்படுத்துறதுக்கு தான் காய்ச்சல்னு ஒன்றே வருது. நம்ம காய்ச்சல் வந்து நோயின்னு நினச்சிங்கன்னா காய்ச்சலை குறைக்கிறதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் உண்மையிலே அது கிடையாது. அப்போ நம்ம உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்து தகவமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
அந்த சக்தி தான் வந்து காய்ச்சலாக மாறி நம்ம உடலை வந்து குணப்படுத்துது. நம்ம காய்ச்சலே ஒரு நோயாக பார்ப்பது தவறு. அப்படி தான் எல்லாமே. இந்த வந்து ஆங்கில மருத்துவம் வந்து எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட நோயாக வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி நம்மளை வந்து வச்சுருக்காங்க. இது பின்னாடி இருக்கக்கூடிய வணிகத்தெல்லாம் நம்ம பேச வேணாம். பட் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நோய்க்கும் தீர்வு நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் வந்து திரும்ப மருத்துவத்துக்குள்ளே வராரு. இப்போ வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடலில் அப்படின்னா நம்ம வந்து மருத்துவரை அணுகுறோம். ஆனால் பெரும்பாலும் வந்து மருத்துவரை அணுகாமல் நம்ம வந்து நேரடியாக போயிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் நம்மளே மாத்திரை வாங்கி சாப்பிட்றது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு ஒரு உடலுக்கு என்ன தேவைன்றது அந்த மருத்துவருக்கு தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சித்த மருத்துவத்துலேருந்து வராரு. இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் கொடுக்கப்பட்டது. அவரை போயிட்டு நாடியை சோதித்து பார்த்து அந்த நாடி சோதிப்பில் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறது மூலிமா கண்டுபிடிச்சி அதிலிருந்து அவருக்குன்னு ஒரு மூலிகையை கொண்டு வந்து தயாரித்து அந்த மூலிகையிலேருந்து அவருக்கு வந்து மருந்து கொடுத்தாங்க. இது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும். ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சமன்ற ஒரு சூழல் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மருந்தோடைய தன்மை, அந்த கிராமு, எம்ஜி லெவல் இதெல்லாம் மாறுபடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மருத்துவர் அணுகி தான் நீங்கள் வந்து செயல்படணும் தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நேரடியாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் நம்மளே வந்து வாங்கி சாப்பிட்றோம். அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அப்புறம் மருத்துவரே வந்து ஒரு சீட்டை எழுதி கொடுத்தாலும் அந்த சீட்டில் வந்து 5 நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு இல்லை 2 நாள் வாங்கி சாப்பிட்டு சரியாக போயிடுச்சு, என்கிட்ட ₹100 தான் இருக்குது அதனால் சரியாக போயிடுச்சுன்னு விடுறக்கூடிய சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் அதிக ரேட்டாக இருக்குது, வெளியில் வாங்கினா கம்மியாக இருக்குது, இதை விட வேறு கம்பெனி வாங்கி சாப்பிடக்கூடிய சூழலும் இருக்குது, அதுவுமே தவறு. இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே போகிறார். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாரு. இப்போ இதெல்லாம் வந்து செய்யாமல் ஒரு மருத்துவர் அணுகி அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் அதுலேருந்து முற்றிலுமாக விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வையை வந்து முன்வைக்கிறார். அடுத்து திரும்ப பாயிண்ட்டுக்கிறார். அதாவது வந்து ஒரு மருந்தை வந்து ஒரு மாத்திரையோ ஒரு மருந்தையோ சாப்பிட்றதுனால மட்டும் நோய் வந்து குணமாயிடும்னா கண்டிப்பாக கிடையாது. அது கூட நம்மளுடைய மன உறுதி, மன ஆரோக்கியம், நம்மளுடைய மன உறுதியோடு இது சாப்பிட்றதுனால நமக்கு சரியாகுன்ற நம்முடைய எண்ண ஓட்டங்கள் சேர்ந்து தான் அந்த நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவாக விளக்குறாரு. இப்போ மருந்து சாப்பிடுவது வந்து நமக்கு வந்து ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு செயல் தான். ஆனால் நம்மளுடைய மனசு தான் அதை சரி பண்ணுது. மனது என்பது வந்து உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியோடு சேர்ந்து அந்த வேலைகளை செய்யுதுன்றதை தான் நமக்கு வந்து வலியுறுத்துறாரு. அப்போ நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி மனக்கட்டுப்பாடு, சரியான சாப்பாடு, சரியான உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும் போது நம்ம நோயிலேருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ முன்னோர்கள்லாம் பெரும்பாலும் நோயால் பாதிக்கப்படல, மருத்துவமனைக்கு செல்லலை, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க 100 வயது வரலாம். அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றதுக்காக விளக்கம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் வந்து இதை சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து புரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பொதுவாக எல்லாரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மருந்து கொடுக்கப்பட்டது. சித்த மருத்துவம் மூலிமா நாடி பார்த்து கொடுத்தாங்க, அது வேறு. ஆனால் அப்போல்லாம் வந்து உடற்பயிற்சின்னு ஒன்று முறையாக இப்போ செய்கிற மாதிரி டெய்லி நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அப்போ வந்து வேலையே உடற்பயிற்சியாக இருந்தது. உதாரணத்துக்கு வந்து காலையில் இருந்ததும் கிணத்துலேருந்து கேணிலேருந்து தண்ணியை இறைச்சி அதை வச்சு தான் வந்து குளிக்கிறது, இல்லை வந்து அதை வச்சு தான் சமைக்கிறது. அந்த தண்ணியை வந்து இப்போ இருக்கக்கூடிய மின் மோட்டார்கள் அப்போ இல்லை. அப்போ காலையில் தண்ணீர் அதுவே ஒரு உடற்பயிற்சியாக அமைஞ்சுது. அதுக்கு அடுத்தபடியாக உணவு சமைப்பது வந்து அம்மிக்கல்லில் மாவு அரைக்கிறது வந்து ஆட்டுக்கல் ஆட்டினாங்க, மற்ற பொருட்களை அரைக்கிறது வந்து அம்மியை பயன்படுத்தினாங்க. இப்போ இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அவங்களுக்கு உடற்பயிற்சியாக அமைஞ்சிடுச்சு. இப்போ பெரும்பாலும் வந்து அது இல்லாமல் விவசாய வேலைகள் செஞ்சாங்க. இப்படி வந்து அவங்களுடைய வேலைகளே வந்து உடற்பயிற்சியாக அமைந்திருந்தது. அப்போ வேலை உடற்பயிற்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்போதெல்லாம் இப்போ வந்து மாமிசனாலே மாதத்திற்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை தான் உண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிப்புனாலே வந்து தீபாவளினா ஸ்வீட் சாப்பிட்றது, செஞ்சு சாப்பிட்றது இதுதான். இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எது நினச்சாலும் உடனடியாக பல வகைகளில் பல வண்ணங்களில் பல விதமான பொருட்கள் வந்து நம்மளை நோக்கி வந்து சந்தை பொருளாதாரம் இருக்குது. நம்ம எளிமையாக வந்து வாங்கி அதை கன்சியூம் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் வந்து நோய்களுக்கு வந்து மூல காரணமாக இருக்குன்றதை வந்து பதிவு பண்ணுறாரு. அப்பைக்கும் இப்பைக்கும் ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கணும். அப்படி தான் வந்து இருக்குது. இதனால் வந்து இப்போ அப்படின்னா என்ன வேலை, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது ஃபுல்லாக வந்து ஜீரணமாகி வெளியே வரணும். அது வியர்வை மூலயமா வெளியே வரணும். ஏதோ ஒரு கழிவாக வெளியே வந்து தீரணும். வெளியே வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும். அவ்வளோதான் லாஜிக். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம நோயிலேருந்து முற்றிலுமாக விடுபட்டுற முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். நம்ம பொருள், பணம் என்னதான் சேமித்து வைத்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய உடல் நலத்தை வந்து சேமிப்பது தான் உண்மையான சேமிப்பாக இருக்க முடியும்னு சொல்கிறார். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம். உடல் நலம் சரியாக இருந்தால் மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் செஞ்சிட முடியும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தை வந்து நம்ம சரியாக முறையாக வந்து பயன்படுத்தாத விட்டதின் விளைவு அது வந்து இன்றைக்கி வந்து அழிந்து விடக்கூடிய சூழலில் தான் இருக்குது. இப்பயுமே வந்து சித்த மருத்துவங்கள் வந்து மூலிகைகளாக இல்லை, அதுவுமே மாத்திரை வடிவில் தான் வந்துடுச்சு. அப்போ அதுவுமே வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்போ அதெல்லாம் வந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது இந்த இடத்துலன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து இப்போ ஒட்டுமொத்த சுருக்கமாக இந்த மருந்து என்ற டாப்பிக்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, மருந்து என்பது ஒன்றும் இல்லை, அது வந்து குணப்படுத்துறது மட்டும் கிடையாது, அது முற்றிலுமாக சரி செய்யணும். அதுதான் உண்மையான மருந்தாக இருக்க முடியும். அப்போ மருந்து என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, மருந்தே எடுத்துக்காமல் வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்டது முழுமையாக கழிவுகளாக நீங்கிய பின் திரும்ப சாப்பிட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக முறையாக மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யணும். சுத்தமான தண்ணீரை குடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சுய ஒழுக்கன்றதில் இதை ஏன் குறிப்பிட்றேன்னா, நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் நிறைய அடிமையாகி மக்கள் வந்து சீரழிஞ்சு கிடக்குறாங்க. அதெல்லாம் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு, போதைப் பொருட்கள்லேருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வரணும்னா சீரான உணவு, தேவையான அளவு, உடலுக்கு ஏற்ற அளவு சாப்பிட்டு வாழ்ந்தோம்னா ஆரோக்கியமாக நம்மளால் நீண்ட காலம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.